நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக 1000 பேருக்கு விலையில்லா இளநீர் வழங்கும் நிகழ்ச்சியை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ப. வடமலை அவர்கள் தொடங்கி வைத்தார். மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரையில் கடுமையான கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. வெயிலிலிருந்து மாநகர் மக்களை காக்கும் விதமாக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு அவர்களின் ஏற்பாட்டில் மதுரை காந்தி மியூசியம் அருகே உள்ள பூங்கா முருகன் கோவில் முன்பு தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக தினமும் விலையில்லா கரும்புச்சாறு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை 1000 பேருக்கு விலையில்லா இளநீர் வழங்கும் நிகழ்ச்சியை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ப. வடமலை அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 470வது நாளாக தினமும் 1000 பேருக்கு விலையில்லா மதிய உணவு, பார்வையற்றோர், தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்களை வீட்டிற்கே சென்று வழங்கும் திட்டம், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். ஹலோ அண்ணே வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? செல்லூர்லேருந்து வரோம்ண்ணே. மதுரை செல்லூர்லேருந்து வரோம்ண்ணே. சார், அதாவது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையிலேருந்து அவர் நிறுவனர் குருசாமி சாரோட தலைமையில் கோடை வெயிலிலிருந்து மக்களை காக்கும் விதமாக இளநீர் இன்று 1000 பேருக்கு வழங்குறாங்க. இந்த திட்டம் எப்படி இருக்கு சொல்லுங்கள். அண்ணே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் போர்ட்டுக்கிட்ட கொடுத்தாரு, அது கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது போக ஜிஹெச்கிட்ட டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இல்லாதவங்க ரொம்ப நல்ல முறையில் பயனடைகிறாங்க. இப்போ இந்த வெயிலுக்கு எல்லோரும் தண்ணீர் கொடுப்பாங்க. தண்ணீர் பந்தலில் சில இடத்துலலாம் பார்த்தா தண்ணீர் இல்லை, ஆனால் இங்கே இளநீ கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னே. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம்னே. இது அனைவருக்கும், ஏழை எளியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பயனாளிகளுக்கும் ஒரு பயன்படுற திட்டமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப சந்தோஷம்னே. அவரோட இந்த திட்டங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம்னே.